மெமோரியல். கார்கில் வாரோட மெமோரியலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஹியர் அந்த டைமில் யூஸ் பண்ண வார்க்ராஃப்ட் அண்ட் தென் ஆர்ட்டிலரிஸ் this type, but inside not allowed anything. A small type of artilleries and then அது அவங்களோட மெமோரியல்ஸ். இங்கே வந்து நூறு சம்திங் ஒரு காலையில் கிளம்பியாச்சு. திஸ் இஸ் சாஸ்போல். ஃப்ரெண்டு ஆல்ரெடி கார்கில் போய் சேர்ந்துட்டான். சாஸ்போல் 11,256 feet. ஸோ நாம் இப்போ கார்கில் போக போகிறோம். கார்கில் போயிட்டு டுடே நைட்டு வந்து ஸ்ரீநகர் ரீச். கார்கில் நோக்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப இறைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் மைக்கு அடாப்டர் வந்து மைக்கு உடஞ்சி போச்சு. புதுசாக வாங்கினா தான் வந்து நெக்ஸ்ட்டு இதே வந்து கிளியராக வரும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. வாய்ஸ் ஓவர் வேணாம். மேலே வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்கு. இன்னொரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா மேலேருந்து. ஸோ அந்த வியூ வேறு லெவல் வியூ. நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்காது. வியூ வந்து வேறு லெவல் வியூ. ரெட் ஹில்ஸ் அந்த மண் எல்லாமே ஃபுல்லாக ரெட்டாகவே இருக்குது. ஸோ we are in நொர்லான்ற ஒரு வில்லேஜில் இருக்கோம். ஸோ இங்கே எல்லாம் அழகாக, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக. இங்கே ஒரு பெரிய பிரிட்ஜு கூட இருக்குது. நொர்லா பிரிட்ஜ் 9,993 feet ஹைட்டு. நொர்லா வில்லேஜ் வந்து 10,173 feet இருக்குது.
ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ஆறும் வந்து அப்படியே கலந்து பெரிய ஆறாகுது. இங்கே என்ன ஆறு? இண்டூஸ் ரிவர். இது இதுக்கியா ஜேசிபியை மேலே கொண்டு போகிற? இங்கே வேறு ஏதோ ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கு வந்து தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து கார்கில் வாரோட மெமோரியல் அங்கே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தென் ஸ்ரீநகர் எனிகாஸ்ட் டுடே ஈவினிங் ரீச் ஆகிடணும். ஆனால் வந்து ரூம் எடுக்க சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 days வந்து 21 முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நாங்கள் வந்து போய் ரீச் ஆக பார்க்குறோம். இங்கேருந்து ஸ்ரீநகர்லேருந்து வாகாலேருந்து அம்ரிட்சர் டு சாகர் டு பெங்களூர். ஸோ சாகர் டு பெங்களூர் வந்து நான் ஸ்டாப்பாக இருக்க போகுது. இது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சாகர் டு பெங்களூர் ஸோ நான் ஸ்டாப்பாக இருக்க போகுது. இந்த டைம் வந்து ஹைதராபாத்தை வந்து ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன். ஹைதராபாத் போனாவே ரொம்ப டைம் ஆகுது. 150, அங்கேருந்து 110, 250, 260, இங்கே ஒரு 40 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் நேற்று மட்டும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 360ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐ கேன் டூ தட். ஸோ ரிவர், ஹில்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறேன் நான். ஸோ இட்ஸ் மை மதர்லேண்ட். கல்ஸ்டி போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஒரு 13-14 கிலோமீட்டரு. இங்கே ஸோ மெனி ஆர்மி பஸ்ஸஸ் இருக்குது. இனிமேல் ஸ்லோ பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது என்ன, அதுக்கப்புறம் கார்கிலுக்கு அப்புறம் ஒரு பாஸ் இருக்குது. ஸோ அந்த பாஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா ஸ்ரீநகர் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஓ மை காட், here too little bit road. Array, what was it? சைடு இப்படி தான் இருந்திருக்கு நேற்று வரும்போதும். பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். கார்னர் ஹார்ன் அடிச்சுட்டு வாங்க. மேலெல்லாம் ரோடு போகுது. வேற லெவல். ஸ்லைட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் இவங்கள உருவாக்கி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே எந்த மரமும் கிடையாது. இதை நட்டு வளர்த்துருக்காங்க. அங்கே பாருங்க, எங்கேருந்து தண்ணி வருதோ அதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு ஆற்றுல விடுறாங்க. ஒரு கால்வா மாதிரி இது பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து அந்த செடிகளுக்கு பாய்ச்சி அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க.
நம்ம இப்போ ஃபுல் ஸ்ட்ரீட்டில் போகிறோம். வா இதெல்லாம் வேறு லெவல். ஸ்னோ ஃப்ளவர் பாயிண்ட். இந்த மலைகளுக்கு நடுவே பயணம். மலைகளுக்கு நடுவே பயணம். அரே அரே அரே. பட் இங்கே வந்து ஆல்டிடியூட் கம்மி, 8000 அவ்வளோதான். அதே வந்து இல்லை 10,000 இருக்கும், 10,000 மேலே 11,000 இருக்கும். வந்து சங்கா பாஸ் வந்து 17,500 சம்திங், 17,000 15,000, 17,583. தப்புங்களா 18,094 அவ்வளோ சம்திங். உம்லிங்களா மட்டும் பார்க்கல. உம்லிங்களா வந்து ஐ மிஸ் ஸோ மெனி திங்ஸ். ஆக்சுவலாக நான் மெயினாக பார்க்க ஆசைப்பட்டது வந்து சியாச்சின் கிளேசியர். ஸோ இங்கே வந்து புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது. அதாவது காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுற்றி எந்த ஒரு மாண்டசரிக்கும் நான் வந்து இன்னும் விசிட் பண்ணல. ஸோ ஓகே, ஐ கேன் கம் இஃப் ஐ குட். அப்புறமா இது பண்ணலாம் ஆப்பிள் வில்லேஜ். ஸோ இப்போ வந்து மலையை ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையை ஏறணும். ஃபுல் மலையை ஏறிட்டு ஒரு 12,680 கிலோமீட்டர், 12,680 ஃபீட்டு லமாயூர்ன்ற ஒரு வில்லேஜில் இருக்கோம். ஸோ லமாயூர்லேருந்து இன்னும் 120 கிலோமீட்டர்ஸ் கார்கில், அண்ட் தென் 40 கிலோமீட்டர் எபோவ் திராஸு. அங்கே தான் வந்து வாரணமாறு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்னோஸை பார்க்குறோம். ஆனால் நியரஸ்ட்டு 1-2 பிளேசஸில் மட்டும்தான் ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். ஸ்னோஸ் இங்கே இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இங்கே ஸ்னோஃபால் வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ இங்கே வந்து மைனாஸ் இருக்குது. காக்காவை காணோம். காக்கா இந்த குழுவில் தாங்காது போல். இது ஒரு விதமான ஒரு பறவைகள். ஸோ லமாயூரு ஆக்சுவலாக இது எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். லமாயூரு வேறு லெவல் வியூ. நல்ல ஒரு வியூ. ஸோ இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணும். இந்த ரோட்டில் கொஞ்சம் வேகமாக போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஹில் ஃபுல்லாகவே ஏறணும். ஃபுல்லாக ஏறணும். அந்த ஹில் டாப் ஏறணும். தங்கியிருந்த ஸ்டேயில் மரத்தோட இலையை அறுத்து காய வச்சுருந்தாங்க. ஸோ ஏன்னா வின்டர் சீசனில் வந்து அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிட கீரை வகை மாதிரி இருக்குது, ஸ்பீனச் மாதிரி. ஸோ இப்போவே வந்து அதை ப்ரெஷர் பண்ணி இதுக்கு வைக்கிறாங்க. ஐஸ் வாட்டர். திஸ் வியூ பாப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லை.
சொல்கிறது யாருக்கும் கேட்காது. ஸோ இன்னும் கார்கிலுக்கு 63. எங்கேயுமே க்ரீனரி வந்து டவுன் சைடில் மட்டும்தான் க்ரீனரி. அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணது, நேச்சுரலாக எதுவும் இல்லை. ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. இது நேச்சுரலாக எதுவும் இல்லை. இது வந்து நேச்சுரல் சின்ன செடி சொல்லலாம். அந்த மரமெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து நட்டு வளர்த்து பராமரிக்கிறாங்க. ஸோ பக்கம் போயிட்டுருக்கோம். ஐஎஸ் ஓகே. வேறு லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் பிஆர்ஓ இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஊர் ரோட்லலாம் ரோடு போட்டதோடு சரி. ஆனால் இங்கே வந்துட்டு ரோட்டை வந்து இந்த சைடில் இருக்க கல் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு கூட எம்ப்ளாயிஸ் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ நல்ல டெவலப்மெண்ட். tomorrow you are working today safety today. ஒரு மாண்டஸ்டரி மீடியம் பெட்ரோல் பங்க்கு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நியர் கார்கில். அந்த ஆறு இந்த அளவுக்கு திரும்பி போகுதுன்னு மட்டும் பாருங்க. நாட் ரியலி விசிபிள். இந்த வியூவில் இந்த சைடு வந்து நல்லா தெரியும் விசிபிலிட்டி. இந்த அளவுக்கு தங்கி தெரிகிறது. ஃபுல்லாக ஏதோ சேர் மாதிரி இருக்குது. அந்த மண்ணு கலர் அந்த மாதிரி இருக்குது. மண்ணு கலர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கார்கிலுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வேறு லெவல். கார்கில் வந்தாச்சு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கார்கில் சிட்டி. இது வந்து ஒன்றே போல 4 கிலோமீட்டர் ஆகும் கார்கில். ஸோ திருப்பி இவரை பார்த்து இன்னொரு ரோட்டில் போயிட்டுருக்கேன். பெட்ரோல் பங்கை பார்த்துட்டு பெட்ரோல் போயிட்டு அந்த ரூட்டில் போய் இறங்கணும். ரொம்ப சுத்த விட்டுருச்சுப்பா. பாப்பா தெரிஞ்சிருந்தால் வேறு ரோட்டில் வந்துருக்கலாம். பாஸ் லேலேருந்து கார்கில் வழியாக ஸ்ரீநகர் போகிறவங்க அங்கே கார்கில் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. இந்த ரோடு ஃபுல்லாக இந்த பக்கம் டைவர்ஷன் பண்ணிவிட்டாங்க. அதனால் ரோடு எங்கே எப்படி போகிறதுன்னே தெரியல. ரூட்டே காட்ட மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். ஒன்வே பண்ணி விட்டாங்க அந்த சைடு உள்ள. பெரிய வெஹிக்கிள் அலோவ் பண்ணலன்னா சரி, பைக்கு கூட அலோவ் பண்ணலாம். அப்படி
ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் போல். கார்கிலே லடாக் சேருதுன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் கார்கில்ல அவுட்டர்லேயே கிராஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்சைடில் வந்து வெஹிக்கிள்ஸ் ஒன் வே தான் நட்டுருக்கு, அலோடு இல்லையா. ஸோ அதனால் அவுட்டர்லேயே போயிட்டுருக்கோம். ஆறு வந்துருச்சு. ஆத்தோட்டி நேராக போக போகிறோம். ஆறு ரொம்ப சீறிட்டு வருது. பயங்கரமாக சீருதுப்பா ஆறு. ஆறு வேற லெவலில் இருக்குது. ரொம்ப சீருது ஆறு. ஆட்டம்லாம் சாங்கிதான். ஒரு பெரிய ஆறு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகும்போது பாகிஸ்தானுக்கு தான் போகும். மாறங்க போகும் சட்லஜ் நினைக்கிறேன். Cross 58 border Vijaya. காரில் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆறு வந்து சரியான சீற்றம். கிராஸ் ரிவர் இது. செம்ம தண்ணி. அது ஈவினிங் டைமெல்லாம் வேறு லெவல் தண்ணி வருமா. வார் மெமோரியல் பக்கம் நியரஸ்ட் போயிட்டுருக்கோம். சரியான தண்ணி போகுது. அங்கே போயிட்டு இண்டஸ் ரிவரில் வந்து அது கலந்து போகுது. அங்கே ஏதோ மேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று, அந்த ரோட்ஸ் எல்லாம் இணைக்கிற வகையில் ஒரு பிரிட்ஜு. ஸோ இதுக்கு மேலே வந்து நிறைய டிஃபென்ஸ் கேம்ப்ஸ் வரும். ஸோ அதனால் அது வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியாது. பாருங்கள் அந்த சீற்றம். இங்கேருந்து ஒரு ஆறு, அங்கேருந்து ஒரு ஆறுனா இங்கேருந்து ஒரு ஆறு, ரெண்டு ஆறும் கலந்து போகுது. அது நல்லா க்ளீனாக இருக்குது. சோன்மார்கு, சுசிலா பாஸ் இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு திராஸோட வார் மெமோரியல் அந்த இதை கிராஸ் பண்ணி பார்த்துட்டு தென் சுசிலா பாஸு, அப்புறமா சோன்மார்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீநகரில் போயிட்டு என்ட்ராக போகிறோம். ஸ்ரீநகரில் என்ன ரூம் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ரோட்டில் நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஜசீலா 75 கிலோமீட்டர் இருக்குது. ஜசீலா இது ஒரு 30, அது ஒரு 30. இதுக்கு மேலே எல்லாமே பக்கம். ஸோ அதனால் நமக்கு தெரியாது. கார்கிலுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 200 கிலோமீட்டர் கண்டினியூஸாக எங்கேயும் ஒரு 2 இடத்துல ஃபட்டுலா பாஸும் அப்புறம் நம்மட்டுல்லாவா ஏதோ ஒரு பாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த 2 பாஸ் பார்த்தோம். அங்கே ஐஸெல்லாம் எதுவும் இல்லை. பாசஸ் ஹையஸ்ட் பாசஸ் 11,000, 12,000, 13,000. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்மளோட கைபரில்
ஸோ இந்தியாவில் வந்து வெளியாளுங்க வந்தது வந்து இந்த வழியாக தான் வெளியே வந்தாங்கன்னு ஒரு பேச்சு கைபர் கடவாய் அந்த கடவாய் தான் இருக்கும். திடீர்னு மிலிட்ரி ஒன்று வந்துருச்சு. சாரி. Pure water. மெமோரியல் கார்கில் வாரோட மெமோரியலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஹியர் அந்த டைமில் யூஸ் பண்ண வார்க்ராஃப்ட் அண்ட் தென் ஆர்ட்டிலரிஸ் திஸ் டைப், பட் இன்சைட் நாட் அலவுட் எனிதிங். ஸ்மால் டைப் ஆஃப் ஆர்ட்டிலரிஸ் அண்ட் தென் அது அவங்களோட மெமோரியல்ஸ். கார்கில் மெமோரியல்லேருந்து கிளம்பியாச்சு கிராஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு சுசீலா பாஸுக்கு போக போகிறோம். அண்ட் தென் சோன்மார்க் 150 கிலோமீட்ரு. இது ரெண்டும் வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 1 hour ட்ராவல். ஸோ
அந்த குதிரைகள் மேய்ஞ்சிட்ருக்கு. சம்திங் ஏதோ இஷ்யூ இல்லை, ஆர்மி வந்துருக்காங்க. இங்கே சுசிலா பாஸ்க்கு வந்து அட்டல் டனல் மாதிரி சுசிலா டனல் வந்து ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த தண்ணி எல்லாம் எல்லாம் இந்த கலரில் இருக்குது, சிமெண்ட் கலரில். சுசிலா பாஸில் வந்து டனல் ஒர்க் போயிட்டுருக்கு. வின்டர் சீசனில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக சுசிலா பஸ். ஸோ வேறு லெவல் வியூ ஃபார் ஹிமாலயாஸ். அண்ட் தென் நியர்லி ஒரு 300-200 ஆர்மி வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகிருக்கும். ஸோ எனிதிங் இஷ்யூவாக என்னன்னு தெரில, எமர்ஜென்சின்னு என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு. ஸோ டனல் வந்து இந்த பிளேஸில் வந்து டனல் போட்டுட்ருக்காங்க, சுசிலா பாஸ் டனல். ஸோ ஒர்க்ஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ அது உள்ளே இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியே எடுத்துட்டு வராங்க. அதன் மூலமாக வர வாட்டர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஷூட்டிங் ஆக்சிடெண்ட். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி பிரேக் ஃபெயிலியராக கூட இருக்கலாம். வியூ வேறு லெவலா. சுசிலா பாஸ் ஸ்னோ இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இதெல்லாம் அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸாக இருக்குது. என்ன, ஏன், எதனால்? பிரேக் ஃபெயிலியராக பாருங்க, கண்டினியூஸாக கொஞ்சம் வேகத்தில் வரானுங்க. அண்ணா ஆடு மேய்க்கிறாப்புல. நானும் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி லீவில் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தேன். ஏன் இந்த ஃபுல்லாக அப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரே லாரி அடிச்சுதா இல்லை நிறைய வண்டி வந்து அடிச்சுதா? பாருங்கள் எவ்வளோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. கண்டினியூஸாக இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னா இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இங்கே இருக்கிறவங்க வண்டி ஓட்ட இல்லையா, ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஐஸு எகெயின் வி விசிட் ஐஸ். அப்புறம் வந்து அண்ணா வந்து குதிரை மேய்ச்சிட்டு, குதிரை மேய்க்கிறதில்ல, அதனோட பல்லு தூக்கிட்டு போகிறாங்க. இந்த எப்படி சொல்கிறது, வண்டிகளால் போக முடியாத இடத்துக்கு அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட். மேலே ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த வியூ வேறு லெவல் வியூ. கொட்டுலா முடிச்சாச்சு, நந்துலா முடிச்சாச்சு. இப்போ வந்து சுசிலா, கர்தும்லா, தங்லா, பாரச்சலா, எல்லா பாஸும் உம்லிங்லாவை தவிர எல்லா பாஸும் இப்போ வந்து பிரேக் ஃபெயிலியராக தான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிரேக் ஃபெயிலியர் இல்லைனா அந்தளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அந்த ஆடு நாய்வால் ஆடு எவ்வளோ ஆடு கண்டினியூஸாக இருக்குது. ஸோ சுசிலா பாஸ் பக்கம் வந்தாச்சு. ஒரு 200 கிலோமீட்டர் தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே ஏறணுமா என்னன்னு தெரில. சுசிலா பாஸ்க்கு மழை வேறு லைட்டாக மழைக்கு வருது. ஸோ கேமரா எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். படாமல் இருந்தால் சரி. ஹைவே, ஸ்ரீநகர் ஹைவே, லடாக் டு லே டு ஸ்ரீநகர். ஸோ இங்கே ஃபுல்லாக கிளேசியர் வந்திருக்கு, ஃபுல்லாக கிளேசியர். இது ஃபுல்லாகவே பனி.
இங்கே இறங்கியதுக்கு எல்லாமே பண்ணி இது ஃபுல்லாக ரெடி பண்ணி அது பிக்கெஸ்ட் வாட்டர் கிராசிங் இன் ஹியர். கிராசிங்க்கு வந்தாச்சு. Take this way. Okay. Water crossing. But fully நனைஞ்சிருச்சு, எல்லாமே நனைஞ்சிருச்சு. Here so many riders were coming continuously. சோன்மார்க் வரல, சோன்மார்க் போயிட்டு சோன்மார்க்லேருந்து இப்படியே இறங்க வேண்டியதான். வேறு லெவல் வியூஸ் அண்ட் ஆஃப் ரோட்ஸ் ஆல் ஆர் இங்கேயும் வந்து கிளேசியர் ஆயிருக்கு முன்னாடி. போகும் பிரச்சனை வந்து சஸ்பென்ஷன் ஓகே. நிறைய கஷ்டமான ரோட்ஸ் இருக்கு. அந்த வாட்டர் ரோட் கொஞ்சம் ஹெவி. கீழே ஒரு ரோடு போது, பட் அந்த ரோடு யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. நிறைய பேர் அந்த ரோட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூஸ் பண்ணுறாங்களே, அது யூஸ் பண்ணிட்டு தான் நான் எப்பயோ போய் கீழே போயிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக டோட்டலாக லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்ததுலேயே பெரிய லேண்ட்ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு எல்லா பிளேஸுமே லேண்ட்ஸ்லைடு இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸ், நேச்சுரல் ஃபால்ஸ், நாட் ஆர்டிஃபிஷியல், ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரல் ஃபால்ஸ். இங்கே எங்கேயும் ஓவர்டேக் கூட பண்ண முடியல, ஏன்னா வண்டி அப்படியே ஹைவேங்க. இது நேஷ்னல் ஹைவே NH1. தெரியுமா தெரியாதான்? NH1. ஓகே, I'm coming to Panchangso Lake. அண்ணன் வழி கொஞ்சம் விட்டிங்கன்னா போயிடுவான். கீழெல்லாம் பார்த்தா பச்சீர்னு இருக்கு. இருமல் வேறு ஒரு பக்கம் சரி.
உடல்நிலை சரியில்லாதவன். ஸோ இன்னும் நிறைய இருக்குப்பா. ஓகே ஓகே. ஹியர் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். நாம் யூஸ் பண்ணாத அந்த வழியை அவங்க யூஸ் பண்ணாங்க, சீக்கிரமாக போயிட்டாங்க. நம்ம அந்த வழியை யூஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் பையா. யூ கேன் டேக் ஸ்ட்ரெயிட் பையா. இதுக்கு மேலே தார் ரோடு தான், குழியாக இருக்கும். அதுதான் ஓட்டணும். கண்ணு ஃபுல்லாக மண். ஓகேவா, அதுதான் ஓட்டி ஆகணும். ஆஃப் ரோடே கிடையாது, நீ கண்டுபிடிச்சி ஓட்டிக்க. அவ்வளோதான். வாட்டர் பூட்டு போட்டதுனால தப்பிச்சேன். எல்லா இது ஸ்டீப்பாக இருக்கா, அதனால் இதை ஒட்டி வரக்கூடாது. லேண்ட் ஸ்லைட் ஆகும், எப்போ வேணாலும் எந்த காலம் வேணாலும் மண்டை மேலே விழுணும். ஸோ வந்து அது ஜொசிலா பாஸோட டனலை வந்து உள்ளேயே மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து லென்த்தியாக கிட்டத்தட்ட இது போட்டாங்கன்னா ஹையஸ்ட்டு டனலாக இருக்க போகுது. ஹையஸ்ட் டனல். ரோடே இல்லை. வேற லெவல். பட் ரெயின் நல்லபடியாக மாலையிலேருந்து இறங்கிட்டோம். நியரஸ்ட் இறங்கிட்டோம். ஸோ ஜெசிலா டனல் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது போட்டாங்கன்னா லாங்கஸ்ட் ட்ரீம் ஆஃப் நேஷன் கம்ஸ் டு லாங்கஸ்ட் பாஸ் எவர். லாங்கஸ்ட் பாஸ். ஸ்ரீநகர் 95 சோன்மார்க் கம்ஃபர்ட். ப்ராஜெக்ட் போயிட்டு போயிட்டுருக்கு. அப்படியே மலையிலேருந்து ஐஸ் அப்படியே உருகி அப்படியே பொங்கி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சிக்கனா செத்தாண்டா சேகர் அந்த மாதிரி தான். சிக்கனா செத்த அதுதான். நிறைய அந்த மாதிரி ப்ரைவேட் ரெசார்ட்ஸ். சோன்மார்க். தேங்க்யூ ஃபார் விசிட் டு சோன்மார்க். சோன்மார்க்கோட ரீசன் முடிஞ்சது. சோன்மார்க்கில் அந்த அளவுக்கு எதுவும் ஐஸ் கிடையாது. பட் இங்கே வந்து நிறைய ஹார்சஸ் கழுதைகள் இருக்குது. குதிரைகள் தான் நிறைய குதிரை. சின்ன சின்ன ஆறுகள் இருக்குது, அது நிறைய வீடுகள் இருக்குது. செம்மையாக இருக்குது பிளேசஸ். சொல்லி குட். ஸோ அப்புறம் ஸ்ரீநகரில் ரூம் எடுத்துருக்கோம். டால் லேக் பக்கம் வந்து ஆல்ரெடி